கிளீட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி மாதஸ்தம் தட்சிணாயன புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய ஆடி மாத சிறப்புகள் பற்றி பின்வரும் பதிவில் விளக்கமாக விளக்க இருக்கிறேன். அந்த வகையிலே ஆடி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாக சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் ஆடி மாதத்திலே இறை வழிபாடு செய்வது, பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதமாக நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டு இதனால் வரைக்கும் கடைபிடித்து வருகிறது. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடியது 6 மாத காலத்திற்குரியது. ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்திலே வரக்கூடிய இந்த ஆடி 1ஆம் தேதி அன்று முழு முதல் பொருளாக விளங்கக்கூடிய எம்பெருமான் விநாயகரை வழிபட்டு பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து நாம் அதிலிருந்து வெளியே வந்து விடலாம். கெடுபலனுக்கு வந்து நற்பலன்கள் ஏற்படும். அந்த வழிபாடு எவ்வாறு செய்வது என்பது தான் இந்த பதிவில் விளக்க இருக்கிறேன். ஓம் காளிகாசாய் வித்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரஜோதியாத். இந்த ஆடி 1ஆம் தேதி விநாயகர் வழிபாடு ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. விநாயகருக்கு என்ன பிடிக்கும்? பெரும்பாலும் விநாயகருக்கு அவ்வளவாக கஷ்டப்பட்டு வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எதை செய்தாலும் பொறுத்து கொள்வார், நமக்கு அருள் புரிவார். பிடித்து வைத்தால் பிள்ளையார், பிடிச்சிட்டோம்னா பிள்ளையார் தான். அது மஞ்சளில் பிடிக்கலாம், மண்ணில் பிடிக்கலாம், களிமண்ணில் பிடிக்கலாம், வெள்ளத்தில் பிடிக்கலாம், பலவேறு விதமான வடிவங்களிலே பிள்ளையாரை பிடித்து வைக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளையார் வழிபாடு நம் தமிழர்களிலேயே பிரசித்தி பெற்று விளங்குது. பொதுவாக இந்த ஆடி 1ஆம் தேதி விநாயகருக்கு வழிபடும் பொழுது தேங்காய் பிரதானமாக சொல்லப்படுகிறது. விநாயகர் தெய்வத்தியம் தேங்காய் தான். ஒரு சூர் தேங்காய் உடைச்சிருப்பா பிள்ளையாருக்கு, எல்லாம் சரியாயிடும். அப்படிதான் சொல்லுவோம். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அதை பயன்படுத்தி நன்மைகளையும் அடைஞ்சிருக்கும். அந்த சூறை தேங்காய் எவ்வாறு உடைக்கப்பட வேண்டும், அதில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவு. சாதாரணமாக சூறை தேங்காய் உடைச்சிருப்பீங்க, ஆனால் இது அப்படி அல்ல. இதற்கு பெயர் தேங்காய் சுடும் விழா அப்படின்னு சொல்லப்படுது. இது தமிழ்நாட்டிலே ஒரு சில இடங்களிலே தொன்று தொட்டு நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் கொங்கு நாட்டிலே இது செய்வார்கள். தமிழர்கள் செய்வது மரபு. மற்ற இனத்தவர்களை விட தமிழர்கள் செய்வது பெரும் சிறப்பாக சொல்லப்படுகிறது. அந்த ஆடி மாதம் 1ஆம் தேதி விடிகாலில் எழுந்து ஸ்நானம் செய்வித்து தேங்காய் ஒன்றை வாங்கி அதை சுத்தம் செய்து மஞ்சள் பூச வேண்டும். மஞ்சள் என்பது கிருமிநாசினி. ஏனென்று சொன்னால் இந்த ஆடி மாதத்தில் தான் காற்றடிக்கும் என்று சொல்வார்கள். அந்த காற்றிலே நிறைய கிருமிகள் வந்து சேரும். அப்போ மக்களிடையே அந்த கிருமிகள் பரவக்கூடாது என்பதற்காகத்தான் மஞ்சளை பயன்படுத்தி வந்தார்கள். நம்ம கொரோனா காலத்தில் கூட பார்த்துருப்போம். வந்ததுலேருந்து மஞ்சள் தெளிக்கிறது, மஞ்சளை சுடுதண்ணில் போட்டு ஆவி பிடிக்கிறது, மஞ்சள் தண்ணீரில் தெளித்து தலையில் தெளிச்சுக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணியிருப்போம். அந்த மஞ்சளை பூசி தேங்காயில் ஒரு 3 ஓட்டை இருக்கும். அதில் ஒரு ஓட்டை அதில் இருக்கும் நீரை எடுத்து விட்டு பாசிப்பருப்பு, வெல்லம், ஏலக்காய், இன்னும் அவர்கள் விருப்பப்படி பொட்டுக்கடையில் சேர்த்துக்கொள்ளலாம், அவல் சேர்த்துக்கொள்ளலாம். விநாயகருக்கு பிடித்தமானதை அவல் பொறிகடலை விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமானது தானே. விநாயகர் சேர்த்து அந்த அதையும் செய்கிறோம் அல்லவா, படையில் போடுகிறோம் அல்லவா. அதனால அதை போட்டுட்டு அதில் கொஞ்சம் சிறிது நீர் நிரப்பி வேப்பிலை குச்சி அதை எடுத்து அந்த ஓட்டைக்கு ஏற்ற மாதிரி சரி குச்சி உடைச்சு அதில் சொருவிடணும். சொருவி விட்டு
அதன் மீது கற்பூரம் ஏற்றி விநாயகரை காண்பித்து விட்டு 3 முறை சுற்றி விநாயகருக்கு உடைத்து விட வேண்டும். இது உடைச்சிட்டிங்கனாலே இந்த ஆடி மாதம் மட்டுமல்ல, ஆடி மாதத்திலிருந்து ஒரு தட்சிணாயன காலம் 6 மாத காலத்திற்குமே நன்மையான பலன்கள் ஏற்படும். விநாயகர் அருள் கிடைக்கும், பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு சிலர் இதில் எள்ளும் சேர்ப்பார்கள். நவகிரக தோஷம், சனியுடைய தோஷம் நீக்குவதற்காகும். ஏனென்று சொன்னால் விநாயகரும் ஆஞ்சநேயரும் தான் சனிக்கு பிடிபடாதவர்கள். அந்த வகையிலே இதை நிவர்த்தி செய்யும். எனவே இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதி இந்த தேங்காய் சுடும் நிகழ்ச்சி, இதை சுட்டு அந்த நெருப்பிலிட்டு சுட்டு அதை உண்பலாம், பிரசாதமாக வழங்கலாம், அல்லது உடைத்தும் விடலாம். இவ்வாறாக இந்த வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு விநாயகருடைய அருள், எல்லா தெய்வத்துக்குமே விநாயகர் தான் முதன்மையானவர். அருள் கிடைத்து நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழப் போகிறீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.